இது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24. சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை பிடித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினேன். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். நான் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெபம் எப்படி செய்வது, தேவன் யார், அவரை எப்படி வணங்கி அவரிடத்துல நாம் என்ன செய்வது, எப்படி வணங்குவது, அதற்குரிய பலன் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை விவரிக்கலாம் என்றுதான் எண்ணத்தோடு உங்களுடைய மத்தியிலே நிற்கிறேன். இங்கே முதலாவது, இங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை கட்டி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும், இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக சாலமோன் என்று சொல்லுகிற ராஜா எழுந்து நின்று வானத்துக்கு நேராக 2 கைகளையும் விரித்து, எந்த கைகளை விரித்தா? வானத்துக்கு நேராக 2 கைகளையும் விரித்து. தேவன் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. தேவன் எங்க இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுமா? அவன் சொல்லுகிறான், வானத்திலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை, பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு ஒப்பாக வானத்தில் இருக்கிற சூரியன் உமக்கு ஒப்பாக முடியாது, வானத்தில் இருக்கிற சந்திரன் உமக்கு ஒப்பாக முடியாது, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் உமக்கு ஒப்பாக முடியாது. வானத்தில் ஆகாய விரிவு உம்முடைய வல்லமையான உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ மண்டலங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வானத்துக்கு மேலே இருக்கிறது. அது எல்லாம் தேவனே உமக்கு உம்முடைய கைகளின் கிரியைகளை தவிர அது அதற்கு ஒப்பாக நீர் இல்லவே இல்லை. அப்படியானால் பூமியிலே இருக்கிறது என்ன? பூமியிலேயும் தேவனுக்கு ஒப்பான ஒன்றும், பூமியில் அவருக்கு ஒப்பான ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் 2 கைகளையும் விரித்து என்ன சொல்லுகிறார்? தேவனே, பூமியிலும் ஒப்பாக ஒன்றும் இல்லை. மிருகங்கள் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி மிருகத்தை வணங்க முடியுமா? வணங்க முடியாது. பறவைகள் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி பறவைகளை வணங்க முடியுமா? தேவனை வணங்க முடியாது. இந்த மதத்தரச என்று சொல்லக்கூடிய அந்த பிக்சரை போல இயேசு பிக்சர் இங்கே இருக்கிறது என்று சொன்னால், இயேசு பிக்சரை வைத்து இயேசு இவர் தான் தேவனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி இயேசுவை வணங்க முடியுமா? பிக்சரை வைத்து இயேசு அதற்கு ஒப்பானவர் அல்ல. இயேசு ஜீவனுள்ள தேவன். இயேசுவை ஒரு மரத்தின் செய்து வைத்து இயேசுவை வணங்கக்கூடியதற்கு இயேசு அதற்கு ஒப்பாக இருப்பார் என்று பூமியிலே மனிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு அதற்கு ஒப்பானவர் கிடையாது. இயேசுவை ஒரு கல்லை எடுத்து கல்லினால இயேசுவை உருவாக்கி என்ன செய்கிறார்கள்? இவர் தேவனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி இயேசுவை கல்லிலே வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அவர் தேவனுக்கு ஒப்பானவரா? அவரும் தேவனுக்கு ஒப்பானவர் அல்ல. தேவன் கல்லுக்கும் ஒப்பானவர் அல்ல, மண்ணுக்கும் ஒப்பானவர் அல்ல, மரத்துக்கும் ஒப்பானவர் அல்ல, மிருகங்களுக்கும் ஒப்பானவர் அல்ல, என்னது பறவைகளுக்கும் ஒப்பானவர் அல்ல, ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பானவரா? இல்லை. தேவன் கடல் அலைகளுக்கு ஒப்பானவரா? இல்லை. தேவன் பூமியில காணப்படுகிற யாதொன்றுக்கும் ஒப்பானவர் அல்ல. தேவன் பூமியில யாதொன்றுக்கும் தேவனை ஒப்பிட முடியாது. வானத்தில் இருக்கிற யாதொன்றுக்கும் தேவனை ஒப்பிட முடியாது. அப்போ தேவன் யாருக்கு ஒப்பிட முடியும்? அவரால் பிறந்த பிள்ளைகள் அவரை பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மனிதனை தேவன் தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ள இயேசுவை, தேவனை நாம் கொண்டு வர வேண்டுமே ஒழிய, இயேசு உங்களுக்கு முன்பாக இதற்கு ஒப்பனையாக இருப்பார், அதற்கு ஒப்பனையாக இருப்பார் என்று நாம் எடுக்கவே முடியாது. தேவன் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறார்? உங்கள்